Hi friends, welcome to Anita Vijay Tamil Vibes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க இன்னைக்கு எங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா காற்றில் எந்தன் கீதம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை அமரனுடைய ஒரு ஈவெண்ட் வந்து இங்க நடக்குதுங்க. குரம்ங்கிற பிளேஸ்ல சிட்டி அம்பி தியேட்டர் அங்க நடக்குது. இது இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுடைய தமிழ் சங்கத்தின் சார்பா நடக்குது. ஆமா தமிழ் சங்கத்தின் சார்பா இந்த ஈவெண்ட் நடக்குதுங்க. ஸோ அதுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு ப்ரோக்ராம்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கட்டில் இருக்க தமிழ்ச்சங்கம் வந்து இயர்லி ஒன்ஸ் நடத்தக்கூடிய மிகப்பெரிய மெகா ஈவெண்ட்டுங்க இது. இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சரண், மூக்குத்தி முருகன், நிவாஸ், சௌந்தர்யா, மாளவிகா, அதுக்கப்புறம் ஹோஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அறந்தாங்கி நிஷா, இவங்க எல்லாருமே சூப்பராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ப்ரோக்ராமு. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்த எல்லாரும் சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது ப்ரோக்ராம். வாங்க ப்ரோக்ராம் எப்படி இருந்தது பார்க்கலாம். பாட எம் இல்லத்தரசிகள், எம் செயற்குழு உறுப்பினர் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து பாட போறாங்க. செயல் மறந்து வாழ்த்துதுமே. சூப்பர். ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெகா ஈவெண்ட்டில் தமிழ்நாட்டிலேருந்து மிகப்பெரிய கலைஞர் யாராவது ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் தருவாங்க. அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுப்பாங்க இந்த மஸ்கட் தமிழ்ச்சங்கம் மூலியமாக. இந்த வருஷம் வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கங்கை அமரன் சார் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ் நெஞ்சங்களுக்கு தலை வணக்கம். வந்தாரை வாழ வைக்கும் புண்ணிய பூமியான ஓமான் நாட்டின் கோமான் ஹிஸ் மெஜஸ்டி சுல்தான் ஹைதம் பின் தாரிக் அவர்கள் நூறுமே வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இருப்பா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். கேக்குதா? வணக்கம் மஸ்கட் மக்களே. என்னங்க ஹாயே ரொம்ப கம்மியா இருக்கு. அவ்வளவுதானா? இந்த ஓப்பனிங் சாங் கேட்டோன்னே நான் ஏதோ காலையில வந்து காலில் விழுந்து இந்த
பாட்டு போட சொன்னேன்னு யாரும் நினைக்கக்கூடாது. அவங்களே நான் வந்து அழகா பார்த்துட்டு இன்னைக்கு வேற மஸ்கட்ல நான் மேக்கப்பே போடாம வந்திருக்கேன். இன்னைக்கு மஸ்கட்ல பேசுறதுக்கு எனக்கு 10 காசு கூட வேணாங்க. ஏன்னா நேத்தே ஜிபே பண்ணிட்டாங்க. வணக்கம் வணக்கம். பின்னாடி எல்லாம் என் செல்ல குட்டி எல்லாம் அவர் வந்துட்டாருமா. சங்கரா அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஏங்க உங்க ஊர் இவ்வளவு சூடா இருக்குது? போட்டு வேற போட்டு வந்திருக்கீங்க நீங்க. பாதிதான் கேட்குது. எல்லாரும் ஆல் ஹாப்பி, ஆல் குட். அருமையான ஒரு ஷோ பிளான் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. அருமையான சிங்கர்ஸோட நாங்கள் இங்கே வந்திருக்கோம். உங்களை எல்லாரையும் மகிழ்விக்க. அதே மாதிரி நாங்கள் தப்பாக பாடினாலும் நீங்கள் கை தட்டி எங்களை வந்து ஊக்கம் தெரிவிக்கலாம். ஓகேவா? சௌந்தர்யா மேடம் நீங்க நிக்கட்டுமா நான் போடுமா? லைசன்ஸ் பே. ஓ நான் போறதுக்கு அந்த கைதட்டா சொன்னாங்க சார். மஸ்கட்ல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க வாங்கன்னு. எத்தனை பேருக்கு ஃபேன் தெரியும்? என்ன பாட்டு? ஒரு சைஸ் பண்ணலாமா? தனுஷ் First time in Muscat, and இதை விட ஒரு அழகான ஒரு வெல்கம் டெஃபினெட்லி எனக்கு இருக்க முடியாது. Thank you all. மாக்கப்பா வந்து மூக்குத்தி முருகன் பெயர் வச்சாரு. 16 வயது திரைக்காக மாளவிகா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So very very happy to be here. மஸ்கட் நான் பாட வரது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ உங்களோட அன்பு வந்து எங்க எல்லாருக்கும் நீங்க ரொம்ப அழகாக கொடுக்குறீங்க. ஸோ இந்த ஷோ ஃபுல்லா முடிகிற வரைக்கும் இதே எனர்ஜி இருக்கணும். ஓகேயா? நீங்க நல்ல பாட்டு பாட்டீங்கன்னா இதே எனர்ஜியோட இருக்கும்.
வரலையே, ஆனாலும் பரவாயில்ல போட்டுருக்காங்களா? கலைத்தாயின் தவ புதல்வன் பண்ணைபுரத்து பல்கலை வித்தகன் ராஜா வீட்டு கன்றுக்குட்டி. ஆம், இளைய ராஜா வீட்டு கன்றுக்குட்டி. இவர்தான் நமது சிறப்பு விருந்தினர், மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய கலைமாமணி திரு கங்கை அமரன் அவர்கள். 1947 சுதந்திர இந்தியாவில் டேனியல் ராமசாமி மற்றும் சின்னத்தாய் அம்மாளுக்கு கடைக்குட்டியாய் பிறந்தவர் திரு கங்கை அமரன் அவர்கள். பாவலர் வரதராஜன், ஆர்.டி. பாஸ்கர், இளையராஜா, கங்கை அமரன் என இசை சகோதரர்களாய் தங்களது இசை பயணத்தை தொடங்கியவர். அமர்சிங் என்ற தனது இயற்பெயரை கங்கை அமரன் என மாற்றி திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்த இவரின் வளர்ச்சி வற்றாத கங்கை போல் நம்மை மகிழ்வித்துக் கொண்டு இருக்கிறது என்பதே உண்மை. பாட்டு எடுத்துருக்காங்க. இவரது சிறப்புகளை பட்டியலிடுவது சாதாரண விஷயம் அல்ல. ஒன்றா இரண்டா இவரது திறமைகள். இசை அமைப்பாளராய், பாடகராய், பாடலாசிரியராய், இயக்குனராய், நடிகராய் எத்தனை முகங்கள் இவர். செந்தூர பூவே செந்தூர பூவே என்று 16 திரைப்படத்தில் தொடங்கியது இவரது பாடலாசிரியர் பணி. கிராமிய களங்களில் இவரது பேனாமுனை ஓர் ஏர் கலப்பையாக மண்வாசனை வீசச் செய்தது. பூவரசம் பூ பூத்தாச்சு, பூவான ஏட்டத் தொட்டு, பூங்காதவே தாழ்த்திரவாய், பூத்து பூத்து குழுங்குதறி பூவு என அவரது பாடல்களில் பூவாய் பூத்தது இசை மனம். ஆனந்தராகம், மண்ணில் இந்த காதல் அன்றி, புத்தம்புது காலை, போவோமா ஊர்வலம், ஒரு சனம் தூங்கிடுச்சு என பாடல்கள் மூலம் நம் இரவுகளை இன்றும் இனிமையாக்குபவர் இவர். இசை அமைப்பாளராக 72 படங்களுக்கு மேல் இவர் அளித்த பங்கு என்றும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கும் என்பதே உண்மை. கிராமிய கதைகளை திரை வடிவங்களாக, வெற்றி திரைப்படங்களாக மாற்றும் சூட்சமம் அறிந்தவர் திரு கங்கை அமரன் அவர்கள். ஆம், கரகாட்டக்காரன், கும்பக்கர தங்கையா, ஊர் விட்டு ஊர் வந்து, எங்க ஊரு பாட்டுக்காரன் என இவர் இயக்கிய படங்களின் சிறப்புகள் வார்த்தைகளில் அடங்காது. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், ஜோடி, இதயம் உள்ளிட்ட பல படங்களில் நடிகராகவும் நம் மனதை தொட்டவர் இவர். மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே என்று இன்றும் பலரது காலையை நற்காலையாக மாற்றிடும் இவரது குரலின் இனிமை இறைவனின் கொடை. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பெரும் அவர்க்கு யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற என்ற வள்ளுவரின் வாக்கின்படி இவரது மைந்தர்கள் திரு வெங்கட் பிரபு மற்றும் பிரேம்ஜி இருவரும் தமிழ் திரையுலகில் தனக்கென இடம் பிடித்தவர்கள். கரகாட்டக்காரன் படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த இயக்குனர் விருது, கலைமாமணி விருது, இசைவாணர் விருது, இயக்குனர் செம்மல் விருது, மன்னிசை மைந்தர் விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்ற மக்களின் மனங்களை என்றும் வென்ற தமிழ் திரையுலகின்
கலை களஞ்சியமாம் கலைமாமணி திரு கங்கை அமரன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் மக்கள் தமிழ்ச்சங்கம் பெருமையும் கொள்கிறது. ஆனால் மென்மேலும் பல்வேறு விருதுகள் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டில் வந்து திரு கங்கை அமரன் சாரால் வந்து கலந்துக்க முடியல. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. சமீபமாக எனக்கு இதே அறுவை சிகிச்சை ஆஞ்சியோ பண்ணி ரஜினி படத்தில் படுத்தது ரொம்ப எனக்கு வீக்கான உடம்பு. அவர் நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா அதனால் நமக்கு இந்த மாதிரி வீக்கான உடம்பாக இருக்கனால என்னால் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொன்னாங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாகி போட்டுது அப்படின்றது. எனக்கு பதிலாக நான் வந்து உண்மையை சொல்ல நான் வந்துட்டேன். எனக்கு பதிலாக வெங்கட் பிரபு அவர்களை என்ன பெரிய டைரக்டர் அவர்கள் அவரை அனுப்பி அந்த என்னுடைய பரிசையை வாங்கிக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவும் அவனும் நிறைய பாடுவான், ஆடுவான், ஓடுவான், எல்லாம் பண்ணுவான். அதனால் அவன் நடத்த வேண்டும் அவங்க சொல்லி எனக்கு ஆசையாக இருந்தது. ஆனால் அந்த உள்ள ஆசாந்த சூழ்நிலைகள் காரணமாக முடியாமல் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு கலகலப்பாகிடும். இதனால் தயவுசெய்து எங்களை மன்னிக்க வேண்டும். நாங்கள் 3 பேரும் எங்கள் ஃபேமிலி வருஷங்களில் நான் வெங்கட் பிரபு பிரேம்ஜி எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து ஒரு இதே இடத்துல ஒரு இசை விஷயம் பற்றி ஒரு தரம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசில் ஆசை தோணுது. ஆகவே அந்த ஆசைகள் தான் பாடல்கள் தயவுசெய்து நினச்சிங்க, எல்லோரும் நினச்சிங்க. எனக்கு வருத்தமான செய்தி தான். எனக்கு உடம்பு முடியுதுன்னா நான் வந்து அவர் கிடைக்கலன்னு எனக்கு கிடச்சிருக்கு. நான் புறப்பட்டு வரலான்ற முடிவு தான் இருந்தேன். ஆனால் உடல்நிலை டாக்டர்கிட்ட கேட்கும்போது இல்லைங்க நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது என் முகத்தான் பார்வை இருக்கேன். அதனால் சொன்னதுனால நான் வர முடியவில்லை அப்படிங்கிறத சொல்கிறேன். எனக்கு பதிலாக என்னுடைய உயிர் நண்பன், உயிருக்கு உயிரான நண்பன் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் முதல்வர் எஸ்பி சரண் அவர்கள் எனக்குரிய ஒரு பரிசனை அவர் வாங்கி கொள்வது எனக்கு கருவார். ஆனால் நேரடியாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், சொல்கிற நேரத்தில் நாங்கள் வந்து இருப்போம். அதற்காக முன்னேற்பாடுகள் நல்லா சிறப்பாக முன்பாகவே சேர்ப்போம். நன்றி. மன்னிக்க 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 வேண்டுகிறேன் அப்படின்ற அடுத்து கொண்டவர் மீண்டும் மீண்டும் சந்தித்து கொண்டே இருப்போம். வேண்டுகோளுக்கு இணங்க அவருடைய உற்ற தோழன் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் புதல்வர் திரு SPB சரண் அவர்களுக்கு வழங்கி பெரும் மகிழ்ச்சியும் பேருவகையும் கொள்கிறது மஸ்கட் தமிழ்ச்சங்கம். அதை வழங்கி கௌரவிக்க திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விபூஷன் திரு SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு 40வது ஆண்டு மாணிக்க விழாவில் நன்றி செலுத்தும் விதமாக அவரது புதல்வன் SP சரண் அவர்களுக்கு வழங்குவதில் மஸ்கட் தமிழ்ச்சங்கம் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. இதை வழங்கி கௌரவிக்க டிராவல் இன்ஜினியரிங் குரூப் ஃபவுண்டர் CEO and MD பாலாஜி ஸ்ரீனிவாசன் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட 3 மாசமா தூங்காம இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது சக்சஸ் பண்ணணும். இது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. காலையில இங்க மேடைக்கு வரும்போது கூட இங்க எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு எங்களையும் பார்த்துட்டு அவ்வளோ விஷயம் சாப்பிட்றதுல இருந்து ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணி இப்ப டிராப் பண்ண போற வரைக்கும் குடும்பத்தை பார்த்தாங்களான்னு தெரியாது. இந்த நிகழ்வுக்காக அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. என்ன ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாமே ப்ளீஸ். இது எங்களுக்காக. வருடமானாலும் ஒரு சின்ன கல் கூட அசையாம
இருக்குதோ அதே மாதிரி நம்முடைய மஸ்கட் தமிழ்ச்சங்கம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சிறு அசைவு கூட இல்லாம இதே ஒற்றுமையோடு நிறைய தமிழ் மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் செய்யணும்னு எங்களுடைய குழுவின் சார்பாக ஒரு பெரிய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இவருடைய படத்தை வரைவதற்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வழங்குகிறேன். நமது மஸ்கட் தமிழ் சங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது அண்ணன் வந்து மதன் சார் வந்து 2 மாதத்துக்கு முன்னே அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பிட்டார் வரை சொல்லி. அங்கே கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் நான் என்னால் வர முடிஞ்சுது. Thank you so much, audience, for this great appreciation. Thank you, sir. Hey!
இந்த ஈவெண்ட்டு ஈவினிங் 6 o'clock ஆரம்பித்து நைட்டு 11 o'clock தாங்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 5 hours எப்படி போணுச்சுன்னே தெரில. அந்த அளவுக்கு எல்லோரும் ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணோம்.